السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رب اشرح لي صدري ويسر لي أمري. எனக்கு இப்படிதான் பழக்கம். واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மீதும், அவருடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், மேலும் நம் அனைவருடைய குடும்பத்தார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமென். சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, ஒரு நிர்கதியான ஒரு சூழலில் நான் சிக்கியிருக்கிறேன் என்பதை என் முகத்தில் தெரிகிறது என்பதாக உங்கள் முகத்தை பார்த்தால் எனக்கு புரிகிறது. ஏனென்றால் தலையங்கம் அப்படியாக அமைய பெற்றிருக்கிறது. தலையங்கம் நாம் அவர்களை போல இல்லையா, நாம் யாரை போலவும் இல்லையே, நாம் யாரை போல இல்லை. என் வாய் வயிறு வேறு வேறு, எனது ரிசுக்கு வேறு, எனது வீடு வேறு, எனது துணிகள் வேறு. அல்லாஹ் இஸ் யூனிக். அல்லாஹ் ரொம்ப தனித்துவமானவன். அவனுடைய ஒவ்வொரு படைப்புகளும் தனித்துவமானவை. நமது ரேகைகள், நமது சம்பாஷணைகள், நமது உரையாடல்களின் துணிகள், நமது உரையாடல்களினுடைய குரல்கள் வெவ்வேறாக ஆக்கப்பட்டிருக்கிறது. என்னை போன்று இறைவன் 100% மனிதனை உலகத்தில் படித்ததில்லை. எனவே என்னை போலும் யாரும் இல்லை உலகத்தில். அப்பொழுது இத்தோடு தலையங்கத்தை முடித்துக் கொள்வாரா என்பதை போல சிலர்களுக்கு எண்ணலாம், மனப்பாங்கில் வரும். முதலில் நாம் என்றால் என்ன என்பதை விளக்கும் மூலம், அவர்கள் என்றால் யார் என்பதை விளக்கும் மூலம், இல்லை என்றால் என்ன என்பதை விளக்குவதன் மூலம் இந்த தலையங்கத்தை உங்களுக்கு புரிய வைக்க இயலும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் என்றால் நாம் தான். ரொம்ப சிம்பிளா முஸ்லீம், நாம்னா நான் தான், மாற்றில்ல. அதுல வேறு விளக்கணம் இலக்கணம் இல்லை. மாற்றிக்கணும் சொன்னா அவர்களை போலனா யாரை போல நான் இல்லை, எதில் போல நான் இல்லை. நான் ஏற்கனவே தலைப்பின் இன்னொரு ஒரு அம்சத்தையும் வேறு ஒரு கோணத்தையும் உங்களுக்கு சொன்னேன். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉ அலீம் என்று வருகிற வசனத்தை வைத்து பேச இயலும். அல்லாஹ் இஸ் யூனிக். அவனுடைய படைப்புகள் யூனிக் என்ற தலையங்கத்தின் கீழாக கொண்டு வர இயலும். ஆனால் நான் அப்படி போக விரும்பவில்லை. ஏனென்றால் எனது பாசத்திற்குரிய சகோதரர், பெரியவர், தலைவர் அவர் எனக்கு வேறு கோணத்தை அறிமுகப்படுத்தினார். என்ன சொன்னார் என்றால், நீங்க நம்மளோட சிறந்தவரை பத்தி பேசலாமேன்னு சொன்னார். நம்மளை விட சிறந்தவர் யாராக இருக்கும் என்ற ஐயப்பாட்டில் அவரே பதில் சொன்னார், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை பத்தி பேசுங்களேன். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரத்தி فعلم ما في قلوبهم. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரை பொருந்தி கொண்டேன் என்று சொன்னானோ, எந்த உள்ளத்தினுடைய அமல்கள் செயற்பாட்டினால் வெளிப்பட்டு அதை அங்கீகரித்தோம், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றியை பெறுவோம் என்று இறைவன் முன்னறிவிப்பு செய்தானோ, அன்பளிப்பு பகிர்ந்தானோ, அந்த கூட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்.
சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த தலையங்கத்திற்கு இவர்களை தாண்டி பெரிய வேறு யாரையும் பேசிட இயலா என்ற அளவுக்கு மிக மிக பொருத்தமானவர்கள் அந்த சஹாபாக்கள் தான். ஏனென்றால் மனிதர்களில் புனிதர்கள் அவர்கள், மனிதர்களில் புனிதர்கள். பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் சேர்த்துத்தான் அந்த சஹாபாக்களை பேசுகிறார். உவமையாக அல்லாஹ் சொல்கிறான், லக்கினிர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு. அந்த நபியோடு சேர்த்து சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா, அது உண்மையிலேயே சோழ கூட்டமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கோ உங்களுக்கோ கிடைக்கவில்லை. ஆனால் இறை தூதரை பின்பற்றியவர்களை கொண்டு நான் நடைமுறைப்படுத்துவேனே. ஆனால் இறை தூதருடைய பேச்சு, இறை தூதரின் பேச்சினுடைய அடையாளங்களை, அந்த அவயங்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய தோழர்கள், அந்த தோழர்களின் நடவடிக்கைகள், சம்பாஷணைகள், இவைகளை அப்பழுக்கற்ற முறையில் செய்வேனே. ஆனா சுப்ஹான ஜல்ல ஜலாலா, இவர்களையும் சிலர்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், புரியாவிட்டால் அல்லாஹ் அழிவை நசீபாக்க வேண்டும், இவர்களை ஏளனமாக பேசுவார்களே, இவர்களை கொச்சையாக வர்ணிக்கிறார்களே. அப்பொழுது இந்த காலத்திற்கு ஏற்ப மிக தேவையான ஒரு தலையங்கம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ற வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு தரையில. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க வீட்டுல எங்க வாப்பா இல்ல எங்க உம்மா அல்லது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இறந்து போனார். ஒரு 10 வருடங்களுக்கு வந்தார். இறந்து போன அந்த மனிதருடைய இறப்புக்காக நான் அழுகிற அழுகையின் விருதாச்சாரம் மிகப்பெரியதாக இருக்கு. ஆனால் அதே அழுகையை 10 வருடம் கழித்து நம்மால் அதே துணியில் அழுத ஏழுவா என்றால் ஒரு நாளும் ஏழாது, வித்தியாசப்பட்டு. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்பை அறிந்த நபித்தோழர்களும் அந்த நபித்தோழர்களின் சம்பாஷணைகளும் அவருடைய வருத்தங்களையும் நாம் வரலாறாக செவிமடுக்கும் போது ஹப்புல்லாஹி வ ரசூலு என்ற அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தோம் அல்லவா, அந்த தூதருடைய நேசத்தோடு இறை தூதருடைய சம்பாஷணை, நடவடிக்கைகள், அவர் நம் மீது கொண்ட ஆசை, ஆவல், நேசம், இவைகளை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நம் தந்தை இறப்பின் அழுததை 10 வருடம் கழித்து என்னால் அழுதிட இயலாது என்று இருக்கும் பட்சத்தில் ஒரு உண்மையான முஃமினுடைய மனநிலை இறை தூதரின் இறப்புக்கு முன்னால் அந்த ஒரு வார கால நிகழ்வாடலை சொன்னால் உள்ளங்கள் பதவதைக்கும், கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். அதை யாராலும் தடுத்திட இயலாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனாங்க. மனிதருள் மாணிக்கம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வர்றாங்க. அனஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில மண்ணு போடும்போது உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்று கேட்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் காலில் முள் தைப்பதை கூட அவர்கள் விரும்ப மாட்டார். அதற்கு எனது உயிரை கூட நான் கொடுத்து விடுவேன் என்பார். ஆனால் மண்ணை போடும் போது உங்களுடைய இன்ன பாங்கு எப்படி இருந்தது என்று கேட்கிறார். உடனே சொல்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா அவர்களே, நிர்பந்தம், இறை தூதர் அவர்களை அடக்க வேண்டும். மண்வெட்டை எடுத்தேன், மண்ணை கோரினேன், இறை தூதரின் மேல் போடும்போது எனக்கு உலகமே இருண்டு போனது. எனக்கு அடுத்த கணம் என்ன செய்யணும் என்று கூட மனம் பாங்கு வரவில்லை. நான் உடனே விலகிவிட்டேன். எனது இறை தூதருடைய முகத்தின் மீது மண்ணு போடுவது எவ்வளவு பெரிய
ஒரு 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 சேலஞ்ச். அது எவ்வளவு பெரிய சேலஞ்ச்! என்னால ஏழையில பாத்திமா அவர்களே சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விழிக்க வைக்கிறதே அவருடைய பாங்கு செய்தாங்க. இறை தூதர் அவர்களோடு பயணித்த அந்த பயணங்களை நினைவு பார்க்கும் போது அவரை முதலில் ஆரம்ப கட்டத்தில் எள்ளி நகையாடுவார்கள் சிலர்கள். சில வேளைகளில் ஆரம்ப ஈமானிய நிலையில் இருந்த சஹாபாக்களும் கூட அதை செய்தார்கள். அவர்கிட்ட அதிகமாக நெருங்கி பேசுவதை விரும்ப மாட்டார்கள். பிலாலோடு உட்கார்ந்து கதைப்பதை விரும்ப மாட்டார்கள். அவரோடு உட்கார்ந்து ஒரு இடத்தில் ஏதேனும் உணவு பதார்த்தங்களை உண்ண வேண்டும் என்றாலும் விரும்ப மாட்டார்கள். தோற்றத்தால், குலத்தால், அழகால் கொஞ்சம் பலகீனமான நிலையில் இருந்தார். ஆனால் இறை தூதர் அவர்கள் உலகத்தினுடைய தலைவர்கள் போல் அல்ல. கொஞ்சம் பணம் வந்து விட்டால், கொஞ்சம் பதவி ஏறிவிட்டால், கொஞ்சம் பொறுப்பு வந்து விட்டால், பொறுப்பென்றால் பொறுப்பின் நிலை. எனக்கு தலைவர் என்று எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், எனக்கு யாரையும் சொல்ல எனக்கு தகுதி இல்லை. தலைவர் என்ற பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டால், செயலாளர் பொருளாளர் என்ற எனக்கு கொடுக்கப்பட்டால், நான் முன்பு இருந்த நிலையை விட ஒரு கணம் நான் பின்தங்கி எல்லாரையும் தூர தேசத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன், தூரத்திலிருந்து பார்க்கிறேன். எனவே எனக்கு யாரும் மனிதனாக தென்படவில்லை. நான் கொஞ்சம் உயர்ந்தவன். என்னோடு பேச வேண்டும் என்றால் பணம் வேண்டும், அழகு வேண்டும், பாரம்பரியம் வேண்டும், வாகனம் வேண்டும் என்று எதிர்பார்த்து விடுகிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், சிலர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா? நானும் பிலாலும் அங்கே நின்றோம். நானும் பிலாலும் இந்த கடை வீதிக்கு சென்றோம். நானும் பிலாலும் இங்கேதான் உட்கார்ந்து கதைத்தோம். அந்த பள்ளத்தாக்கில் நானும் பிலாலும் உண்ட உணவு என்ன தெரியுமா? இங்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். சஹாபாக்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இறை தூதரின் இறப்புக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுல போய், அபூபக்கர் அவர்களே, மதீனா நகரத்தில் இறை தூதர் இல்லாத இந்த மதீனா நகரத்தை என்னால் ஒரு கணம் கூட பார்க்க இயலவில்லை. ஒரு கணம் கூட மதீனா நகரத்தில் இறை தூதர் இல்லாத அந்த சம்பாஷணையை என்னால் பார்க்க இயலவில்லை. இங்கே நான் இருக்க மாட்டேன், என்னை விட்டு விடுங்கள், வேற எங்கே தூர தேசத்திற்கு சென்று விடுகிறேன், என்னை விட்டு விடுகிறேன் என்கிறார். அபூபக்கர் சொன்னார், பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மாயின், பிலாலே நீங்கள் இருந்தால் தானே எங்களுக்கு இறை தூதருடைய நினைவு வரும். ஏன் தெரியுமா? நீங்கள் சொன்னாதான் இறை தூதரை எங்களுக்கு நினைவுபடுத்தும், இறை தூதருடைய நினைவு. ஆனால் இந்த தோழர்களை அவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். இந்த தோழர்களை விடவுமா இவர்கள் நேசித்து விடுவார்கள்? மௌலூத் என்றும் மீலாத் என்றும் இவர்களுக்கு தெரியாததையா கற்பனை செய்து அல்லது இவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார்கள். சுப்ஹான ஜல்ல ஜலாலா வந்து கேட்கிறார். அபூபக்கர் சொல்கிறார், இருங்களேன், நீங்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு இறைத்தூதர் நினைவு வர வேண்டுமே. அபூபக்கருடைய மரணம் வரையும் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் போய், அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, அதை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். இதை தூதர் இல்லாத மதீனா நகரத்தை என்னால் இன்னும் பார்க்க இயலவில்லை, என்னை விடுவித்து விடுகிறேன் என்கிறார். அதே பதிலைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிலால் அவர்களே நீங்கள் இருங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹான ஜல்ல ஜலாலா வாளை தூக்கினார். யாருக்காக? இறை தூதர். அதை எண்ணி நகையாடுகிறார்கள் தோழர்களே. சுப்ஹானல்லாஹ். அதற்கு சம்பாஷணை, அதற்கு சொல்லாடகள், மோசமான வர்ணனைகள் நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இறை தூதருடைய நினைவு வர வேண்டுமே பிலாலே, இருங்கள். வற்புறுத்துகிறார்கள். என்னால் ஒரு காலம் இருக்க முடியாது, என்னால் ஒரு காலம் இருக்க முடியாது. உமரால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் மறுக்க இயலவில்லை. ஆனால் இவருடைய கேள்வி, இவருடைய எண்ணப்பாங்கு, அவருடைய முகபாவனை எல்லாம் தெரிய வர உடனே சொன்னார்கள், நான் உங்களை அனுமதிக்கிறேன்,
எனக்காக ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், சின்ன ஒரு அனுமதி, ஏதாவது ஒரு சின்னதா இதை மட்டும் செய்யுங்களேன்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கும்போது நீங்க சுபஹா அதான் சொல்லுவீங்க இல்லையா, அதே போன்ற ஒரு அதானை எங்களுக்கு இப்பொழுது சொல்ல இயலுமா என்று கேட்டாங்க. உடனே காதுகளின் செவிகளின் மீது கைகளை வைத்தார்கள். கண்ணீர் கண்களின் ஓரன் விளிம்புகளில் நின்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னார்கள், அழுதார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை அவர்களால் பரிபூரணமாக உபயோகிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? இங்கே தானே இறை தூதர் அவர்கள் இருந்தார்கள், எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கே தானே எங்களோடு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் எல்லா நிகழ்வாடல்களையும் கண் முன்னே ஓட்டி பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே தானே நின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே தானே பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இருந்து தானே எங்களோடு உறவாடினார்கள். அழுகையை நிப்பாட்ட முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை நினைத்தால் அவருடைய அழுகைக்கு வரைவிலக்கணத்தை சொல்ல இயலாது, வார்த்தைகளால் கூட வர்ணிக்க இயலாது, அந்த அளவுக்கு அழுவார்கள். அழுகையை நிப்பாட்ட முடியவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த கணம் வார்த்தை வரவில்லை. சகோதரர்கள், அந்த சஹாபாக்கள் இவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில யாருடைய பணத்தை பார்த்தோ, வளத்தை பார்த்தோ, சுகத்தை பார்த்தோ, குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தோ பழக மாட்டாங்க. இதெல்லாம் மேனி ஃபுல்லா புழுதியா இருக்கும். விவசாயி, ஆனால் வெகுளியானவர், எல்லாரோடும் சீக்கிரமாக பழகிக் கொள்வார். எந்த மனதிலும் கசடு இருக்காது. இவனிடத்தில் பேசினால் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறதுன்றெல்லாம் யோசிக்கல. ரசூலுல்லாஹி அந்த மாதிரி கிடையாது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியோட விளையாடுவாங்க. யாராவது அவர் கிட்ட வந்தவொடனே சபையை கலைச்சிருவாங்க. சரி போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம சிலர்களை அல்லாஹ் மஆதல்லாஹ் வல் இயாது பில்லாஹ் சிலர்களை நாம அப்படி வச்சிருப்போம். அவர் வந்துட்டா சபையை கலைச்சிருவோம். சரி போய் பார்ப்போம், போயிட்டு வருவோம். வாங்க இப்ப நான் வந்தீங்களா? சரியா? ஏன்னா அவருடைய சில நிலைகள், ஏன்னா இல்ல மாஷா அல்லாஹ் நமக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது. நம்ம போனவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது நமக்கு தேவையில்லை, தாழ்வு மனப்பாங்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெருங்கிய தோழர் விவசாயி கிட்ட வந்தா பிரிஞ்சிருவாங்க, வெகுளியானவர். ஆனா அவங்க என்னை எப்படி பார்க்கறாங்கிறது அந்த விவசாயிக்கு தெரியும். பிறகு பஜாருக்கு போய் எனக்கு இன்ன பழங்கள் இருக்கிறது, இது இன்ன விலை என்று கூவிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூப்புக்கு வருகிறார்கள், பஜாருக்கு வர்றாங்க. பஜார்ல இவர் நின்று கூவிட்டு இருக்கிறார். மெதுவா வராங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெதுவா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்க அசைவுகளை நுணுக்கமாக கவனிக்கின்ற சஹாபாக்கள் ஒரு பக்கம், இறை தூதருடைய அங்க அசைவுகளை கொண்டு சமுதாயத்திற்கு மத்தியில ஃபித்னாவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற முனாஃபிக்குகள் ஒரு பக்கம், காபிர்கள் ஒரு பக்கம். சூழ்ந்திருக்கிற சபையில இறை தூதர் அவர்கள் எப்படியாக வருகிறார்கள்? மெதுவாக வருகிறார்கள். மெதுவாக வந்து பின்னோட்டமாக அந்த சஹாபி இறுக்கி அடைத்து விட்டு மனிஷ்தரைத்த ஃபுலான், இந்த மனிதரை உங்களில் விலை கொடுத்து வாங்குபவர் யார் என்று கேட்டார். உங்கள் இறை தூதருடைய மேனி படையிலேயேங்கிற ஒரு வருத்தத்துல தான் நம்ம பேசுறது. அந்த தூதருடைய மேனி படையில சுப்ஹானல்லாஹ் அது இறுக்கி அணைக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிஷ்தரைத்த ஹாதா ஃபுலான், இந்த மனிதரை வாங்குபவர் யார்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது, யார் என்ன பிடிச்சிருக்கா, விடுங்க விடுங்க, வியாபாரம் நேரம், விடுங்க விடுங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாடும் போதே மனமானவர், மனமானவர் மனமானவர் அவருடைய மனத்தை நுகர்ந்தார். யா ரசூலல்லாஹ், என்ன விளையாட்டு இது, நீங்கள் தானா, விடுங்களேன் என்று சொல்ல, அடுத்ததாக சொன்னார், யா ரசூலல்லாஹ், மிக கேளிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, மிக தோற்றத்தில் சிங்கமானவன் தான். எப்படியான ஒரு எண்ண பாங்கை அந்த சமுதாயத்தின் சிலர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை பாருங்கள். சமுதாயத்தில் சிலர்களை நாம் அப்படித்தானே வைத்திருக்கிறோம். அவற்றில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தால் தெரியும் என்னை அவர்கள் இப்படி பார்க்க. சிலர்களுக்கு அது மன ஓட்டத்தில் பதிந்து அது ஒரு நோயாக மாறி கோபம் விரக்தியாகி தற்கொலைக்கு போகிற அளவுக்கு எல்லாம் உளவியல் ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிலர்களை தவிர பலர்களுக்கு இந்த பாவனைகள் உண்டு. ரசூலுல்லா, நான் தோற்றத்தில் பலகீனமானவன், உடையெல்லாம் பாருங்க, அங்கங்க எல்லாம் அந்த நம்ம வாழைத்தார வெட்டினா எப்படி அங்கங்க பச பசையா இருக்கும், திட்டியா அந்த மாதிரி இருக்குது. விவசாயினா சொல்லலாம், என்னத்தை யாராவது வாங்குவாங்களா, நான் ரொம்ப தாழ்ந்தவங்க சொல்லலாம். உடனே சுசல்லாசம் விட்டுட்டு, ஓ மக்களே வாங்க, அவரையும் பார்த்து சொன்னாங்க. மக்கள் எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறாங்க, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யறாங்க, இவ்வளவு பெரிய உயர்ந்தவங்க ஒரு பக்கம் பார்க்கறாங்க, சஹாபாக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. காஃபிர்கள் என்னென்ன புரியாம பார்க்கிற ரெண்டு பேரையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரையும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சொன்னாங்க, இந்த இருக்காரு ஹாதா ஃபுலான், இந்த மனிதர் இருக்கிறாரு, இவர் உங்களுக்கு முன்னால் தாழ்ந்தவராக இருக்கலாம், ஆனால் இவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர். முடிஞ்சு ஹலாஸ். இந்த நபி தோழர்களை போல நாம இல்லை, பாடல்கள் நமக்கு இல்லை. அது ரொம்ப வருத்தம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பதிருக்கலாம், சப்புகளை அணி செய்யுங்களை என்ற அணிகளை சரி செய்கிற போது ஒருவர் மட்டுக்கும் முன்னுக்கும் பின்னும் முரணாக நிற்க, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சியை எடுக்க, வரிசையை அணிகளனை சரி செய்யும் போது குச்சி தவறுதலாக ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேலில் பட, அந்த மேலில் பட்ட அந்த குச்சி வலியை ஏற்படுத்தியதோ இல்லையோ என்றெல்லாம் நமக்கு இந்த வரலாறை முடிக்கும் போது தெரிய வரும். அடிப்பட்டவுடன், யா ரசூலல்லாஹ், காயத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள், பதிலுக்கு நான் காயப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள். யா ஸவாத், அலிகள் குலைந்தன. யா ஸவாத் என்று சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரை படி வாங்குயா, நீ படி வாங்க தகுதியானவரா? சுப்ஹானல்லாஹ். ஒரு மூட்டையை நம்ம கையில ஒருவர் தர்றாருன்னு வைங்களேன், அந்த மூட்டையை கொண்டு போய் எப்படா இறக்கி வைக்க மாட்டோம்னு பார்ப்போம். மூட்டையை இறக்கி வச்சுட்டு அல்லான்னு போவோம், ஏன்னா கடமை முடிஞ்சிட்டு கடந்து போயிடுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அல்ல. உண்மை நீரே அழித்துக் கொள்கிறோம் நபியை நாம் பயப்படுறோம். உசுரை இதுக்காக விட்டுருவோம். அவர் ஈமான் கொள்ளணும், இவன் ஈமான் கொள்ளணும், சொர்க்கத்துக்கு போகணும், உசுரை விட்டுருவோம் பயப்படுறோம். அந்த தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேனில இஸ்தவி சப்ப சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. குச்சிப்படுது, பழிவாங்கணுங்கிறாங்க. சஹாபாக்கள் திரையிறாங்க. தெரிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர், என்னாச்சு, ஏன் சரி செய்யுங்களேன், சரி செய்யுங்களேன், சவாதிங்க வாங்க, நாங்க புரியுங்க, எங்க நான் அடிச்சேன்னு அந்த இடத்துல நான் காட்டுறேன், என்ன அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே பாய்ந்து விழுந்து குச்சியை தூக்கி கட்டி பிடித்தாரு. கட்டி பிடித்து விட்டு என்ன சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நான் நிற்கிற இந்த சூழ்நிலையை நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். எதிரி படையில் ஆயிரக்கணக்கானவர்கள் படையில் 300 சில்லறை நபர்கள் தான். நான் அங்கே போனால் உசுரோடு மீண்டு வருவேனா என்றெல்லாம் எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். ஆனால் என் உயிர் போவதற்கு முன்பா உங்களுடைய மேனி என் மேனியில் பட்டதாக இருக்கிறது. இதுக்குத்தான் சொல்றோம் சகோதரர்களே, நாம் அவர்களை போல வர முடியாது. ஏழுமா அந்த தூதருடைய மேனி கிடைக்குமா? இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறோம். அந்த தூதரோடு நாம் உட்கார்வோம் சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ். ஒரு விளக்கத்தை கொடுத்தார்.
தூதரவர்களை உயிர் போவதற்கு முன்பாக உங்கள் மேனியில் என் மேனிப்பட்டவர் பலவர். சகோதரர்களே, இந்த நபித்தோழர்களை யாராவது ஏசிச்சுட்டா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல நிகழ்வுகளை பல ஹதீஸுகளை முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கிறார். எவர் ஒருவர் அன்சாரிகளை குறித்து சொல்கிறார்கள் அவர்களும் நபித்தோழர்கள் தானே. எவர் ஒருவர் இந்த அன்சாரிகளை நேசிக்கவில்லையோ நேசிக்கிறாரோ அவர் மூமின். இந்த நபித்தோழர்களை நேசிக்காதவர்கள் முனாஃபிக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆன் பேசுகிறது, காலு அத்தஸ்தஹ்சிஉ, யாரெல்லாம் அந்த நபி தோழர்களை ஏளனம் செய்தார்களோ பதிலுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் தான் முட்டாள்கள். சூரத்துல் பக்ராவில் சொல்கிறார், இவர்களை முட்டாள்கள் என்று சொல்கிறார்களா, உடனே அல்லாஹ் உடனே பதில் அளித்தார், நீங்கள் தான் முட்டாள்கள். மலையளவு தாழ தர்மத்தை கொடுத்தாலும் அவங்க கையளவோ கையில் நுனி அளவோ கொடுக்கிற தானத்துக்கு உங்க தானம் ஈக்குவல் ஆகாது. உகது மலை அளவுக்கு தங்க இருக்கா சகோதரர்கள்? எங்க இருக்கு தங்கம்? உகது மலை அளவுக்கு தங்கத்துல கக்கூஸ் கட்டுறான், தங்கத்துல காரு வாங்குறா, காரு செய்யறான், தங்கத்துல ஊடு கட்டுறான். உகது மலை அளவுக்கு இருக்குமா? நல்லா பாக்குற வாய்ப்பு எல்லாருக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். உகது மலை அளவுக்கு தங்கம் இருக்குமா? இருந்தாலும் நீ கொடுத்தாலும் அதுக்கு செல்லாதுப்பா, அதுக்கு ஈடாதப்பா. அப்ப நாம அவர்களை போல இல்லையே. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நபித்தோழர்களுக்கு அடக்கு என்றால் என்னன்னு தெரியாது, இரத்த கட்டி என்பது அவர்களுக்கு புரிய முடியாத ஒரு சூழல், பூமி உருண்டை என்பது அவர்களுக்கு தெரியாது, புறையின் அறிவு அவர்களுக்கு தெரியாது. யாருக்கா புறை அறிவு? யாருக்கு தெரியாது. ஆனால் வராசத்து என்று சொல்லப்படுகிற வாரிசுரிமை சட்டம் இருக்கிறதே, அந்த இறந்து போனால் மையத்துக்கு பின்னால் வாரிசுதாரர்களுக்கு சொத்தில் என்னென்ன பங்கு, எத்தனை பங்கு, 6இல் 1, 3இல் 1, 4இல் 1 என்கின்ற வராசத்தின் கணக்கை கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் என்றால் இன்றைக்கு உலமாக்களே சிலர்கள் இல்லாம மாஷா அல்லாஹ் தடுமாறுவார்கள். நான் பார்த்து சொல்கிறேன் என்பார். ஜகாத்தினுடைய அளவீட்டனை கரெக்டா துல்லியமாக போடுங்கள் என்றால் இன்னைக்குள்ள காலம் நவீன காலம் என்று சொல்கிறோமே, இன்னைக்கு தடுமாறுவாங்க. ஆனால் அந்த நபித்தோழர்களோ, அந்த நபித்தோழர்களை நாம் சொல்கிறோம் உம்மி என்று சொல்கிறோம். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒரு ஏளன பார்வை. யாரெல்லாம் இந்த சஹாபாக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிறார்களோ, மாற்றாக அவர்கள் சொல்ல வருவது மஆதல்லாஹ், இறை தூதர் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் தெரிந்திருந்தால் வஹியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். என்ன சொல்ல வருகிறார்? நபிக்கே இது தெரியாது, தெரியாததை அதனால் இவருக்கு சொல்லவில்லை. யாரெல்லாம் நபித்தோழர்களை ஏளனமாக கல்வி அறிவு இல்லை, அவர்களுக்கு நாலேஜ் இல்லை, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கல் ரீதியான அறிவு நுட்பங்கள் இல்லை என்று யாரெல்லாம் ஏளனம் செய்கிறார்களோ அவர்கள் எதிர்மறையாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நபி அவர்களுக்கு அதை கற்பித்து தரவில்லை என்ற அபாண்டமான பொய். அப்படி இல்லை என்றால் வஹி அல்லது தெரியாது போன்ற விஷயங்களை சொல்கிறார்கள் என்று பொருள். அதற்கு இரத்த கட்டிகளை நாங்கள் தானே பார்க்கிறோம். ஒவ்வொன்று விஷயத்தையும் சொல்லி அவர்களுக்கு தெரியாத நாங்கள். இவர்கள் சொல்கிறார்கள் நபியை பாராட்டுவதில் புகழாடுவதில் எங்களை போன்று தரமுள்ளவர்கள் யாருமில்லை என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த நபி சகோதரிகளை, தாய்மார்கள், இந்த நபி தோழர்களை தயவு செய்து எந்த காலகட்டத்திலும் கொஞ்சம் கூட உங்களுடைய மனதில அந்த சலனம் வந்துவிடக்கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஏளனம் செய்யப்படுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அறிவு நுட்பம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள், எவ்வளவு எண்ணி நகையாடுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லாம் உலக மோகத்தில் திளைத்தவர்களா? உலக மோகம் அவர்களுக்கு. ஏனென்றால் தலைவராக வர வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒருத்தர் போகிறார்.
இமாம் ஷாஃபி அவர்களே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது சரியா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்தது சரியா என்று கேட்டார். உடனே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நம்முடைய வாள்களை ஆனால் நீங்கள் இதனை விளக்கமாக பேசுவதன் மூலம் உங்கள் நாவினை இரத்தத்தில் போட்டு நுழைத்து தடவாதீர்கள் என்றார். என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? அவர்கள் இன்றைக்கு வாழினால் அல்லது சொல்லினால் அந்த விஷயங்களை நமக்கு போராடி பெற்றுத்தராமல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த வாளை இன்றைக்கு தூக்க வேண்டியது இருந்திருக்கும். ஷாஃபிஈ சொல்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் இப்போது அந்த கடினத்தை நமக்கு தரவில்லை. அவர்கள் கடினத்தை தரவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களுடைய விஷயங்களை கூடுதலாக சிந்தனை போட்டு உங்களுடைய நாவுகளை அந்த ரத்தத்தில் போட்டு நுழைத்து தடவி கொண்டிருக்காங்க. சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினுடைய நிலைப்பாடு நுஹிப்பு அஸ்ஹாபி, நாம அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை நேசிப்பது. அதுக்கு பெரிய இதெல்லாம் இருக்கிறது. அதை நான் எடுத்து வந்தேன், ஆனால் முழுதாக நான் சொல்ல அதற்கு பத்தாதது நேரம். எனவே தோழர்களே, பெரியோர்களே, நபி தோழர்கள் உண்மையிலே உயர்தரமானவர். அவருடைய ஈமானுக்கு நாம் எந்த கணமும் வரமாட்டோம். நான் ஒன்று கேட்கிறேன், நமது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்கின்ற உத்தரவாதம் நமக்கு இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. எனது அமல்கள் இன்றைக்கு நான் தொழுத இந்த தொழுகையை அல்லது நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த உரையின் மூலமாக கிடைக்கப்படுகிற நன்மையை நான் பெற்றுக்கொண்டேனா என்கின்ற உறுதிப்பாங்கு என்னிடத்தில் கிடையாது. ஆனால் அல்லாஹ் அவர்கள் செய்த எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டானே, நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டார். உத்தரவாதம் அல்லாஹ் கொடுத்து விட்டார். உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து உத்தரவாதமே இல்லாதவர்களே உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். எப்படியா? நாமும் அவர்களை போல மிஞ்சியவர்கள், அவர்களை நாங்கள் மிஞ்சியவர்கள், அறிவால், தக்வாவால், இஹ்சானால். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை நிஃபாக்கால் அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. இதுதான் உண்மை நிலை. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நேரங்களை நீட்டுவதன் மூலமாக நான் உங்களுக்கு இடத்தில் எதையும் விரும்பவில்லை. நீங்கள் கடைசியாக உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் என்று யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். சஹாபாக்கள்னா யாருமே தெரியல. சஹாபாக்கள்னா யார், அவங்களுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல. சஹாபாக்கள்னா என்ன? சிலர்கள் சொல்கிறார்கள், நாம அப்படி சிலர்கள் சொல்லி சிலர்கள் என்ன சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழுகிற காலத்திலே பார்த்தவர் சஹாபாக்கள் என்பதாக இல்லையே. யார் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் அவரை பார்த்து அவரிடத்தில் பைஅத் செய்து கலிமாவை மொழிந்து அந்த நிலையில் அதே நிலையில் மரணிக்கக்கூடியவரே சஹாபி. ஆனால் அலி ரலியல்லாஹு காலத்துக்கு பின்னால், முஆவியா ரலியல்லாஹு காலத்துக்கு பின்னால், அவர்களுக்கு பின்னால், இவர்களுக்கு பின்னால் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் செய்கிற அந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அதெல்லாம் சொல்லி அவர்கள் சொல்ல விரும்புவது என்ன, அவர்கள் தரம் சார்ந்த ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்துகிறார். முஆவியா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு போன்றவர்களை எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு தரம் தாழ்த்துவார். சஹாபாக்கள் என்றால் முஹாஜிர்கள்ல யாரும், சஹாபாக்கள்ல முர்த்ததுகள் உண்டா? ஒரு கேள்வி, சஹாபாக்கள்ல முர்த்தது உண்டா? சஹாபாக்கள்ல முர்த்தத், சஹாபாக்களாக இருந்தால் முர்த்ததே கிடையாது. முஹாஜிர்கள்ல முர்த்தது கிடையாது, அன்சாரிகள்ல முர்த்தது கிடையாது, தாயிஃப் வாசிகள்ல முர்த்தது கிடையாது. யார் முர்த்ததா வந்தாங்க தெரியுமா? நாட்டுப்புற அரபிகள் தான் முர்த்ததா இருந்தாங்க. அவர்கள்தான் பிற்காலத்தில பல ஜஹ்மியாக்கள் போன்ற பெரும் பெரும் கோஷ்டிகளாக ஃபித்னா குழப்பவாதிகளாக பிரிந்தவர்கள். ஆனால் இவர்களை கொண்டுதான் இன்றைக்கு குழப்பவாதிகள் அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்கள் தான் சஹாபாக்கள். இவர்கள் செய்த பிழைகள் என்னென்ன தெரியுமா?
யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சஹாபி மார்க்கம் தெரியவில்லை, அவர்களுக்கு குளிப்பு கடமையானால், அதாவது ஜனாபத் என்ற நிலை எப்பொழுது வரும்? மனைவியோடு இல்லறம் கூடிய பின்னால, அமர்ந்த பின்னால சம்பாஷணை சில விஷயங்கள் இருக்கிறது. அதிலே ஜனாபத் என்ற நிலை எப்பொழுது வரும், குளிப்பு கடமை எப்பொழுது ஆகும் என்பதில் ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தார். அதை பார்த்து பார்த்தீர்களா, இது கூட அவர்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு தெரியுமே என்று சொல்கிறார். ஆனா தெரியுமே என்பதை வேறு ஒரு சஹாபி சொன்ன செய்தியை தான் எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்சமாவது நீ சொன்னா நீ புதுசா எங்கேயிருந்து கொண்டு வா, உனக்கு வரி வரட்டும்னா பார்ப்போம். நீ பெரிய அறிவாளியா இருந்தா. ஒரு சஹாபி பிள்ளைகளை தாரான், அந்த சஹாபுகளுக்கு இது கூட தெரியவில்லையே அப்படிங்கிறது. அப்ப நீங்க சொல்லுங்களேன், கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி சொல்கிறார், இவர் இந்த ஹதீஸே. அப்ப முன்னாடி சொன்ன சஹாபியா என்ன சொன்ன, யார சொன்னா? உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னியாரு? பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன, எந்த வீட்டுக்காரன் சொன்னியா? அல்லது உங்களுடைய தலைமையிலிருந்து உங்களுக்கு வகை வந்ததா? எவ்வளவு மோசமான எண்ணங்கள் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதுல மிக முக்கியமானது தெரியுமா சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் உள்ளது உங்களுக்கு தெரியும். நாளை மறுமையில நம்மளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹவுதுல் கௌஸர் மகாமம் மஹ்மூதா, புகழுக்குரிய அந்த இடத்தில் இருந்து கொண்டு, ஹவுதுல் கௌஸர்ல இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை அழைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். என்ன அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அஹ்லி அஹ்லி, உம்மதி உம்மதி இதெல்லாம் கொடுப்பாரு. அந்த ஹதீஸ்ல அஸ்ஹாபி அஸ்ஹாபி எல்லாம் வருகிறது. அதுல வந்தவுடனே அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள். உடனே மலக்குமார்கள் எல்லாம் அங்கே சிலர்களை தடுத்து வைக்கிறார்கள். தடுத்து வைத்தவுடன் நபிகள் கேட்கிறார்கள், எனது தோழர்களை விடுங்களே, எனது உம்மத்தை விடுங்களே என்று சொல்லுகிறார்கள். அதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நாம் போய்விடுவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வார். சிலர்கள் பெயர்கள் போட்டு தடுக்கப்படுவார்களே, அந்த தடுக்கப்படுவர்கள் உடனே சொல்கிறார்கள், அவர்கள் தோழர்கள் தானே, அவர்கள் அஸ்ஹாபி என்று சொல்லப்படுகிறார்கள், பார்த்தீர்களா? நபி தோழர்கள் கூட அங்கே சிக்குகிறார்கள் என்பதாக. நபி தோழர்கள் அங்கே சிக்குகிறார்கள் என்பதாக, அஸ்ஹாபி சிக்குகிறார்கள் என்பதாக. ஏனென்றால் அவர்கள் நூதனத்தை கொண்டு வந்தார்கள் என்பதாக, நூதனத்தை கொண்டு வந்தார்கள் என்பதாக. நபியும் உனக்கு தெரியாது, நீ மரணித்த பின்னால் நீ சொல்லாததை, நீ செய்யாததை சொன்னதாக செய்ததாக புதிதாக சமுதாயத்தில் உருவாக்கி குழப்பத்தை கற்பித்தவர்கள் இவர்கள்தான் இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்காள். நீங்க அங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்க அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முற்படுத்தாம உம்மத்தை தான் முற்படுத்தினாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களாங்க அவங்கள பார்த்து, இரண்டு பேருங்க பக்கத்துல வராதீங்க. நம்மளை ரொம்ப நேசிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்கணும், அல்லாஹ் மாஅல்லாஹ் பார்க்கணும், இறை தூதர்கிட்ட பேசணும்னு நம்மளோட நீங்க என்ன பாங்கு இருந்து உண்மையா அது இக்லாஸா இருந்தா நம்மள அல்லாஹ் ஹிதாயத்தை நிலம்பர வச்சிருவோம், வளம்பர வச்சிருவோம், நேர்வழி பக்கம் திருப்பிடுவோம். அதுல நம்ம சலனம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன அதுல அணுக்கு கசடுகள் ஒட்டி கொண்டு இருந்ததுன்னா அங்க நம்ம பேரிகார்ட் போட்டு தடுக்கப்படுவோம். அப்ப நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் இந்த தூதர்கிட்ட போக முடியலையே, அல்லாஹ் பாதுகாக்க, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, அந்த நிலையை நமக்கு வராது இன்ஷா அல்லாஹ். அந்த சமயம் எப்படி இருக்கும் கேட்டால், அஸ்ஹாபி அங்கே நபி தோழர்கள் நிப்பாட்டப்படுகிறார்கள். இங்கே நபி தோழர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எப்படி சொல்றாங்கன்னா, அங்க அந்த நபி தோழர்கள் என்பவர்கள் தோழர்களாக அங்கே அடையாளப்படுத்தப்படவில்லை, தோழர்கள் என்பதாக அடையாளப்படுத்தவில்லை. சஹாபி என்பதை வெறுமனே இந்த வார்த்தைக்கு அல்ல, எனது தோழர்கள் எனது நண்பர்கள் அவர்கள் எல்லாம் முன் வந்து வருவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் முன் வந்து வருவார்கள். அங்க சஹாபாக்கள் தான் தடுக்கப்படுகிறார்கள் என்று அந்த ரிவாயத்தில் வரவில்லை. சஹாபாக்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று ரிவாயத் அங்கு இல்லை. ஆனால் இவர்கள் ஏற்படுத்திக் கொள்வது சஹாபாக்களும் அங்க தடுக்கப்படுவார்கள். சஹாபாக்கள் தான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ஆச்சே, வசனங்கள் அதற்கு விளக்கம் தருகிறது. ஆனால் அவர்களை அதை எடுக்க மாட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய உம்மத்தி, அங்கே இருக்கக்கூடிய அந்த அகிலி என்று சொல்கிற வார்த்தை, இவைகள் வேண்டுமானால் அதற்குள் அகப்படலாம். சஹாபாக்கள் அங்கே அகப்பட மாட்டார்கள். அங்கே நிப்பாட்டப்படுவர்கள் பிதஅத்வாதிகளும் முர்தத்வாதிகளுமாகத்தான் பெரும்பகுதி இருப்பார்கள், சஹாபாக்கள் அல்ல. அதை நாம் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நுட்பத்தின் மூலமாக, சில அப்படி நுணுக்கத்தின் மூலமாக. ஆனால் தோழர்களை நீங்க நன்றாக அவர்களுடைய அங்க அடையாளங்களை பாருங்களேன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்க சொல்ற ஹதீஸ். நீங்க நபித்தோழர்களை ஏளனப்படுத்துறீங்கன்னா நபித்தோழர்கள் சொல்லாத ஒன்று நீங்க சொல்லிட்டு போங்க. என்ன நபித்தோழர்கள் சொல்லாததை நீங்க ஒரு புதுசா ஏதாவது சொல்லிட்டு போனா சரி, அல்ஹம்துலில்லாஹ்.
நீங்க அதான் சொல்லலையே, நீங்க சொல்ல இந்த வேதத்தை முறியடிக்கிற ஒரு காலம் வந்து விட்டது சகோதரர்களே. வேதத்தை நீங்க ஹதீஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ் நம்மிடத்துல முழுமையாக சேருவதற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்தபடியாக உதவியாகவும் ஒத்தாசையாகவும் காரணியாகவும் இருப்பது சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் மேல குறை சொல்லிட்டா தானாக மார்க்கம் அடைஞ்சுக்கும். இதுதான் இலக்கு, அவர்களுடைய இலக்கு இதுதான். எனவே நம்முடைய துஆ இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு அந்த நபித்தோழர்களோடு நாம் இருக்க வேண்டும், அந்த நபித்தோழர்களோடு நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். துஆ கேட்போமா என்னைக்காவது? நம்ம இனிமேல் நம்ம துஆ கையேந்துனா இறைவா அந்த தூதருக்கு முதல்ல அந்த பக்கத்தை அந்த தூதருடைய உடம்ப தொற்றணும், அந்த தூதரோட கொஞ்சம் பேசிடணும். அதுக்காக இந்த நபித்தோழர்கள் எனக்கு இந்த மார்க்கத்தை இந்த அளவு கொண்டு வந்தாங்களே, அவங்களோட என்ன உரையாடும், அவங்களோட பேசணும், அவங்களோட உட்கார்ந்த சொந்தத்துல. உமைரா ரலியல்லாஹு அன்ஹா பத்ர் களத்து உஹது களத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெட்டி தீர்த்தரன்னு ஓடி வர அன்சாரி தோழர்கள் எல்லாம் சடலமாகவும் அங்கங்கே காயங்களோடும் குத்துகளும் குலையுமாக கிடந்து கொண்டிருக்கிறாய். அங்கே ஒருத்தர் வேகமாக வெட்ட வருகிறார். உமைரா ரலியல்லாஹு அன்ஹா ஃபர்ஸ்ட் எய்ட் செய்து கொண்டிருந்த உமைரா ரலியல்லாஹு அன்ஹா கீழே கிடந்த வாளை எடுக்கிறார்கள். வேகமாக இறைத்தூதர்களை வெட்ட வருகிறார்கள் என்பதை இறைத்தூதர் அறியவில்லை. வெட்ட வருபவனை உமைரா பார்க்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. வாளை எடுக்கிறார்கள், வேகமாக ஓடுகிறார்கள், குதிரையின் ஓட்டமும் வேகமாக இருக்கிறது. இடையில் இறைத்தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதரை கவனிக்கவில்லை. கிட்ட இறைத்தூதரை தள்ளிவிட்டு ஓடி வந்த குதிரையின் மேல் இருந்த வீரனின் மேல் வாளை தூக்கி போடுகிறார்கள். அவன் கீழே சாய்கிறான். ஆனால் சாய்வதற்கு முன்பாக அவனது கத்தியை உமைராவுடைய முதுகை மாற்றிவிட்டு விழுந்தான். விழுந்த பின்னால் முதுகை காயம் பதிந்தது. காயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் அவருடைய மகன் கை அறுபட்டு கீழ் கிடக்கிறான். கை அறுபட்டவுடன் நேராக அவரை சென்று ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யறாங்க, முதல் உதவி செய்து முடித்து பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு வாப்பா பத்திரமா வீட்டுல போய் நல்ல சோகம் நல்ல ஆரோக்கியமான கேப்பக்கூடும் குடிச்சு கம்மக்கூடும் குடிச்சு ராகத்தா இருங்க வாப்பான்னு சொல்லையில அப்பா காயத்துக்கு மருந்து போட்டாச்சு, சலனப்படாத நேரப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பாடுகிறாரு. உடனே பிட்டு வந்துட்டாங்க. கணவன் மனைவி அடுத்ததாக அவருடைய மகன் இருக்கிறார், குடும்பமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அரணாக நின்று கொண்டு அந்த சமயத்துல உமைரா பார்த்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமைரா வேணாம், அது காயப்பட்டிருக்கு, உங்களுக்கு உடைய மகனுக்கும் காயப்பட்டிருக்கு, என்ன விடுங்க, எப்படியான களம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி போதிக்க வேண்டியதில்லை. வாயில் பட்ட ஆணியை ஒரு சஹாபி பிடுங்கி எடுக்கிற போது பற்களை உடைப்பட்டன. இன்னொரு ஆணியை பிடுங்கும் போது இன்னொரு பல்லு உடைந்து போனன. அந்த அளவுக்கு இறைத்தூதர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். போரிலே தளபதி அடிவிட்டு விட்டால் போரினுடைய வீரர்கள் கலந்து போய் விடுவார்கள். அதனால்தான் அந்த தளர்ச்சி ஏற்பட்டது. இறைத்தூதர்கள் மஆதல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. அது சொன்னவுடன் சஹாபாக்கள் திரண்டு அதை கேட்டவுடன் அப்படியே சரணப்பட்டு விட்டார்கள். அதற்கு உஹது மலையிலிருந்து இறங்கியதை விடவும் அவள் சரணப்பட்டது இந்த ஒரு வார்த்தைக்காக. உமைரா ரலியல்லாஹு பக்கத்துல இருக்கிறாங்க, வேணாமே அப்பவும் சொல்றாங்க, நீங்க போங்க, விட்டுருங்க, அல்லாஹ் பாதுகாப்போம், நீங்க போங்களேன். உடனே உமைரா சொன்னாங்க, வேற பெண்களும் இருக்கிறாங்க, அவங்கள கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு ஈமான் வேணும்ல, அந்த தூதரோட அவங்களும் இருக்கணும்ல. உமைரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க என்ன போங்கன்னு சொல்லாதீங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. இப்போது நான் எப்படி யா ரசூலல்லாஹ் என் பிள்ளை என் கணவன் நான் எப்படி உங்க கிட்ட இப்ப இருக்கேன், யா இறை தூதரவர்களே அந்த மாதிரி சொர்க்கத்துல உங்களோட இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேணாம். இவர்களை பார்த்து சொல்கிறார்கள், எப்படியா இவர்களுக்கு அறிவில்லை, இவர்களுக்கு நபி மேல பாசம் இல்லை, அவர்கள் எப்பொழுது போவார்கள், எப்பொழுது ஆட்சியை பிடிக்கலாம் என்று இருந்தார்களா? மஹாதல்லாஹ் உயிரை கொடுக்கும் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு என்ன நமக்கு தெரியாததா? அவங்க சொன்ன வார்த்தை மறுமையில உங்களோட இருக்கணும் யா ரசூலல்லாஹ், அது போதும், வேற எதுவுமே வேணாம்.
பணியாளர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று கேளுங்கள், நான் செய்து வருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு வேலையும் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். வாங்க, என்ன வேணும்னு கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களோட சொர்க்கத்துல உங்க பக்கத்துல வேணும் சொல்லிட்டு போயிறாரு. அப்ப அந்த வார்த்தை கேட்கல. உலகத்துல உனக்கு என்ன வேணும்? ஏதாவது ரூபா வேணுமா, ஏதாவது பண்டம் தேவையா, பொருள் தேவையா, இது கேள்வி நான் தரேன் சொல்ல. அதெல்லாம் வேணாம். ராஃபத்து கஃபி ஜன்னா, சுப்ஹானல்லாஹ், உங்களோட உங்க பக்கத்துல. அப்போ தோழர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முராஃபத்து கஃபி ஜன்னா, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன சொன்னாங்க? அதுக்கு என்ன சொன்னாங்க? சுஜூத், சுஜூத் அதிகமா செய், சுஜூத் அதிகமா செய். தோழர்களே, இன்னொரு செய்தி பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில ஒரு சஹாபி உட்கார்ந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருந்தவொடனே அவருக்கு நேரம் வந்துட்டு ஜோடி இருக்கு, வீட்டில் ஒரு ஜோடி இருக்கு. அப்போ அந்த ஜோடியை முடிக்கிறதுக்காக வேண்டி இறைத்தூதரிடத்துல அனுமதி இருக்கிறார். சொல்லலாம், கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி வீட்டுக்கு போன மனுஷன் கொஞ்சம் கூட எடுக்கல, நேரம் எடுக்கல, பத 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 ஓடி வந்து நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறார். தலை குனிஞ்சே இருக்கிறார். நம்ம பேசுறது இல்லையே, எல்லாம் மாஷா அல்லாஹ். சிலர்களோட சலாம் அலைக்கும், ஏன்னா நின்றுட்டா ஏதாவது ஒண்ணு கேட்டுருவார், யாரு ஒண்ணு சொல்லுவாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து பேசுறான். உடனே கேட்டாங்க, என்னாச்சு தோழரே, முகம் உங்களுக்கு வாடி போயிருக்கிறதே, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க? நல்லா தானே போனீங்க, முகையும் வாடி இருக்கு. ரசூலுல்லாஹ், நான் உங்க சபையில இருக்கும் போதும் இறை நினைவும் மறுமை நினைவும் நல்நினைவு எல்லாம் என்னை சூழ்ந்து இருக்க. அதான் சொல்றது பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங். உங்களிடத்துல நேர்மறை எதிர்மறை எண்ணங்களின் பாங்குகளை வைத்துத்தான் உங்களுடைய வினைகள் அமையப்பெறுகின்றன. அதைத்தான் இன்னும் அமாலு பின்னியா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சஹாபிக்கு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் உட்கார்ந்து இருக்கும் போது சொர்க்க நினைவுகள், நன்னினைவுகள், நேர்மறையான சிந்தனைகள், எண்ணோட்டங்கள் என்னுடைய மனதில் வந்து உதித்து மறைகின்றது. எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சபையை விட்டும் கொஞ்சம் வெளியே காலெடுத்து வைத்து உலகத்தை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்து விட்டால், யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த சிந்தனை மக்கடிக்கப்பட்டு உலக மோகங்களில் நான் திரும்பி விடுகிறேன். யா ரசூலல்லாஹ், ஆனால் எனக்கு ஒரு பயம். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நினைப்பு வந்து விட்டா ஓடோடி வந்து உங்க சபையில உட்கார்ந்துடுற, உங்களை பார்த்துடுறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா மரணம் என்ற ஒன்று எனக்கு வந்து, அல்லது முன்கூட்டியோ பின்கூட்டியோ வந்து இந்த மரணம் என்கிற என்னையும் உங்களையும் குறித்து விட்டால், யா ரசூலல்லாஹ், அது என்ன செய்யும்? உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் தெரியவில்லை. வசனம் அருளப்படுகிறது. அல்லாஹ் அங்கே குர்ஆன் சொல்கிறான், அந்த வசனத்துல, எவர் ஒருவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் ஷுஹதா வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ஸுன உலாயிக ரஃபீகா. அதான் ரஃபீக்கில் அலா என்று அடிக்கடி துவா கேட்போம். ரஃபீக்கில் அலா, உயர்ந்த தோழமைய. நம்ம இன்னைக்கு உயர்ந்த தோழமைனா நல்ல கவுன்சிலர், அப்படி ஒரு கவுன்சிலர் நமக்கு ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு கெத்து. ஏரியால ஒரு எம்எல்ஏனா கிடைச்சிட்டா வாடகை காரை எடுத்தாவது தெருவை 4 சுத்து சுத்திட்டு வந்துடும். ஒரு எம்பிலாம் தெரியும், எம்பி நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்னா போதும். அவர் வாடகை கார் இல்ல, ரோட்ல கிடந்த எல்லா காரையும் எடுத்துட்டு வருஷம் கட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு எம்பி பழக்கம் இருக்கு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கிற ரஃபீக்கில் அலா, இறை தூதரின் தோழர்களினுடைய எண்ணப்பாங்க அவ்வளவுதான். அவங்கள பார்த்து சொல்ற சில பேர் மோசமா, அவங்க ஆட்சிக்கு ஆசைப்பட்டாங்க, இறைத்தோடைய இடத்துக்கு ஆசைப்பட்டாங்க. மஆதல்லாஹ் வல் ஐயாது பில்லாஹ். நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு போல நாம இல்லைல்ல,
நாம அவங்களோட இணையறதுக்கு அல்லாஹ் ஒரு துடுப்பு சீட்டு நமக்கு தந்திருக்கிறார். என்ன துடுப்பு சீட்டு? அக்ஸிரு சுஜூத், சுஜூத் அதிகரிங்கன்னு சொல்லப்படுது. சுஜூத் அதிகரிச்சா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போலாம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போனா இந்த சஹாபியை பார்க்கலாம். எந்த சஹாபிய? யாரும் சொல்ல மரணம் என்ற ஒன்று என்னையும் உங்களையும் குறித்து விட்டால் என்று கேட்டாரே, பயந்தாரே, அவர்கிட்ட போலாம். அவர்கிட்ட போனா யாரு? உமைராவை பார்க்கலாம். அப்படி சங்கிலி தொடர், பெரிய தொடர். போறதுக்கு என்ன வேணும் நம்மகிட்ட? பெரிய அமலா அக்ஸிரு சுஜூத். சுஜூத் எத்தனை வகை? எத்தனை சுஜூத் வகைகள் இருக்கிறது தெரியுமா? 3 வகை சுஜூத். 3 விஷயங்களுக்காக சுஜூத் செய்யப்படுகிறது. ஒன்று கடமையான தொழுகைகளில் செய்யப்படுகிற சுஜூத், தொழுகையில் செய்யப்படுகிற சுஜூத். இரண்டாவது சஜதத்து சஹு என்று சொல்லப்படுகிற மறதிக்கான சுஜூத். இன்னொன்று சஜதத்து ஷுக் என்று சொல்லப்படுகிற 3 நிலை சஜதாக்கள் இருக்கு. இந்த 3 நிலை சஜதாக்களையும் அதிகப்படுத்த. சஜதத்து ஷுக்ருக்கு கிப்லா அவசியம் இல்லை, உது அவசியம் இல்லை, அவுரத்துகளை பேண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சஜதத்து சஹுவுக்கும் சஜதத்து திலாவான சஜதத்து திலாவான நம்ம ஓதுகிற அந்த குர்ஆனுடைய அந்த இது, இப்படியானவைகளுக்கு உது தேவை. சரியா? இந்த சஜதாக்களின் வகைகளை புரிஞ்சு அதிகரிச்சு கொள்ள. சஜதத்து திலாவாவும் இருக்கு, சஜதத்து சஹு இருக்கிறது, சஜதத்து ஷுக்ர் இருக்கிறது. ஏன்னா தொழுகைக்கு உண்டானதும் இந்த திலாவத்தோடும் சேர்ப்பிக்கப்படுகிற விஷயம் தான். சரியா? அப்ப சகோதர சகோதரிகளை, சஜதாவை அதிகரியுங்கள். நம்முடைய மூலக்கரு இதுதான். அவர்களைப் போல நாம் இல்லை, நாம் ஒரு காலம் அவர்களைப் போல வர முடியாது. ஆனால் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன், இறைவன் பொறுமையை விட்டும் பாதுகாப்பானாக. அந்த சொர்க்கத்தில் ரஃபீக்குல் ஆலா என்று சொல்லப்படுகிற இந்த கண்மை நாயகத்தோடு உட்கார வாய்ப்பை நாம் யாவருக்கும் தரணும். இன்ஷா அல்லாஹ் நாம் அங்கே சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் அங்கே சந்திப்போம். அங்கேயும் டீயை குடிப்போம். உயர்ந்தரக டீ, உயர்ந்தரக கடி, உயர்ந்தரக குடி எல்லாத்தையும் நாங்கள் கடிப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம நம்முடைய இலக்குகளை சுருக்கி கொள்ளும் போது நம் வாழ்க்கை சுருங்குவது போல சுவனத்திலும் சுருங்கும். நம்முடைய இலக்குகளை பெரிதாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்காக இது கூட அடைய முடியாது என்ற எண்ணப்பாங்கின் ஓர கீற்றுகளில் இருக்கக்கூடியதை விட கொஞ்சமாக மேற்படிக்க வருவீர்கள். உயிராகமான எண்ணங்களை கொள்வோம். ஆனால் இறைவனின் மீது ஆதரவு வைத்தவர்களை அல்லாஹ் ஒரு காலம் கைவிட மாட்டான். அந்த தோழர்களோடும் அந்த தூதரோடும் நாம் இருப்போம். அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹு ஹைரா. அல்லாஹ் இந்த துஆக்களை கபூல் செய்து நிச்சயமாக நம்முடைய கல்வியை நலம் பெறச் செய்து, அதுபோல நம்முடைய இன்மை மறுமை வாழ்வை நலம் பெறச் செய்து, வளம் பெறச் செய்து, சுகம் பெறச் செய்து அல்லாஹ் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய மஸ்ஜிது தக்வாவினுடைய நிர்வாகி முஜீபுர் ரஹ்மான் சகோதரர் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். அதுபோல பல நிர்வாகிகள் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜஸாக்குல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மிக நல்ல முறையில் கவனித்த ஒரு கவனிப்பும் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அதை சொன்னால் சிலர்கள் பொறாமைப்படுவீர்கள் என்பதற்காக அதை மறைத்து விடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்கள். அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை வல்லல்லாஹு தஆலா எனக்கும் இன்ஷா அல்லாஹ் விரும்பினால் உங்களுக்கும் அல்லாஹ் நல்கட்டும். ஜஸாக்குல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.